அதை வந்து படித்து ஸோ உங்களுக்கான ரிப்ளைஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ முகமது சலீம் வேர்ல்டு 11 மாநகர் வந்துவிட்டார், கண்டிப்பாக வந்துவிட்டார். ஸ்மார்ட் சரண் யார் யார் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே ப்ரோ. குவார்ட்டர் ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஐசிசி யுனைடெட் 11, செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சுதீஷ் 11 வேர்ல்டு 11, தேர்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வெப்ஸ்டார்ஸ் அண்ட் ட்ரீம் 11, ஃபோர்த் மேட்ச் பார்த்தீங்கன்னா எம்பிடி வெர்சஸ் செக் பண்ணி சொல்கிறேன் ப்ரோ 96 சென்னை 96க்கான போட்டி. அது அண்ட் கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் இருக்குது. ஸோ நல்லாவே அருமையான ஒரு ஸ்டார்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மனோஜ் போலிங்கில் பவர் பிளே ஓவர். அவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய விளையாட்டு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். எல்லா ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ரியில் நான் உங்கள் ஹரி. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கான ரிப்ளைஸ் நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். அடுத்த பந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நல்ல ஒரு ஃபுல் ஷாட் அண்ட் டைம் இருக்கா அப்படின்றத பார்க்கும்பொழுது அண்ட் இட்ஸ் அ பவுண்டரி 4. அருமையான ஒரு 4. நல்ல ஒரு ஃபுல் ஷாட். ஸோ பவுன்சர் லெவலில் வந்தது, கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் யுனைடெட் 11 4 பதிவு பண்ணுறாங்க. ஸோ 6 ஓவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எல்லா போட்டியுமே அனல் பறக்கும் போட்டியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ குவார்ட்டர் ஃபைனல்ஸ், ஸோ டூ ஆர் டை மேட்ச். ஸோ நாக் அவுட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 போட்டி பார்த்தீங்கன்னா லீகு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 3ல் 2 ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். பட் இப்போது ஸோ டூ ஆர் டைன்னும் போது கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆகணும். அடுத்த பந்து ஆஃப் தி சேலர் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 ஆர் 2 அப்படின்றத பார்க்கும்பொழுது ஒரே ஒரு சிங்கிள் மட்டுமே. இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்கிறவர் வந்து தனுஷ்கா. அவர் வந்து ஸ்பெஷலான ஒரு பிளேயர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருந்து இம்போர்ட் பண்ண ஒரு பிளேயர். அவருடைய ஹேர் ஸ்டைல் பார்க்கும்போதே தெரியும் அந்தளவுக்கு ஒரு பிரைட்டாக ஸோ வித்தியாசமான ஒரு ஹேர் ஸ்டைல். ஸோ அவருடைய நாக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தே ஆகணும். ஸோ டீம் யுனைடெட் 11க்காக அடுத்த பந்து இட்ஸ் அ ஒயிட் சிக்னல். எக்ஸ்ட்ராஸ் மூலமா ஒரு ஓட்டங்கள் வருது டீம் யுனைடெட் 11க்கு. ஸோ 21 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ லைவை ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஹா சூப்பரான ஒரு கட்டு பார்க்குறோம். ஆஹா நல்ல ஃபீல்டிங், நல்ல ஒரு ட்ரை. கேட்சுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. ஸோ பவுண்டரி போனதுக்கப்புறம் அருமையான ஒரு பந்து வீச்சை பார்த்துக்கிட்டு இருக்கோம் மனோஜ் ஓவரில். நல்ல ஒரு ஸ்டார்ட். வருகை தந்த நவீன் அவர்களை வருகென வரவேற்கிறோம். பல்லாவரம் நவீன் அவர்களை, வேர்ல்ட் 11 மேனேஜர் மணி அவர்கள் நவீன் அவர்களை வருகென வரவேற்கிறோம். சார் நோ பால் சிக்னல் நினைக்கிறேன். இல்லைங்க, லீகல் டெலிவரி மட்டுமே. ஏ சார் நோ பால். அம்பேர் சவுண்டு கேட்டிருந்தது. அந்த வகையில் ஃப்ரீ பால் கிடைக்குது, யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த பந்து இந்த பால் ஃப்ரீ பால். சூப்பர் பஞ்ச் அண்ட் கேட்சுக்கு வாய்ப்பு அப்படின்றத பார்க்கும்பொழுது சூப்பரான ஒரு கேட்ச். பட் ஃப்ரீ ஹிட்டுங்க, 4 விக்கெட்டு கிடைக்காது. ஸோ ஒரே ஒரு ஓட்டங்கள் சிங்கிள். ஸோ சிங்கிள் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ முதல்ல ஒரு முடிவில் அணி எண்ணிக்கை 10. ஸோ 10 ரன் ரேட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டீம் யுனைடெட் 11. ஸோ இதுக்கப்புறம் கூட்டம் ஏற ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த கிரவுண்டில் ஆல்ரெடி நிறைய பப்ளிக்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆடியன்ஸ் 10 ரன்ஸ் நோ லாஸ் டீம் யுனைடெட் 11. 10 ரன், விக்கெட் எதுவும் இல்லை. பவர் பிளே 10 நோ லாஸ். ஸோ 10 ரன் ரேட்டில் விளாண்டுட்டு இருக்காங்க சொல்கிற மாதிரி. ஸோ டேக் ஓவர் பண்ணி கொண்டு போகிறாங்களா அப்படின்றத பார்த்தே ஆகணும். ஏன்னா 2 டீமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுலிங் அட்டாக், பேட்டிங் அட்டாக் இருக்கக்கூடிய ஒரு டீம். ஸோ முதல் ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 10.
ரைட்டில் விளாண்டுருக்காங்க சொல்கிற மாதிரி. அண்ட் 21 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். ஸோ கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் இருக்குது எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில். செகண்ட் ஓவர் போடுறதுக்காக பாலா டீம் ஐசிசிக்காக பாலாஜி. ஏன்னா அவர் அப்போசிசியில் வந்து விளாண்டுட்டுருக்காரு. ஸோ அதனால் இல்லை ஐசிசியில் தான் விளாண்டுட்டுருக்காரு. ஸோ நிறைய பாலான்ற நேம் வந்து நம்ம ஏர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் ஒரு டவுட் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ செகண்ட் ஓவர் பாலா அரௌண்ட் த விக்கெட்டில் இருந்து ஸோ க்ளோஸில் ரொட்டேஷனை பார்க்குறோம் லெக் திசையில். ஸோ ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். மிஸ் சிங்கிள். ஸோ பவுண்டரிஸ் வந்து நிறைய விளையாடணுங்க. சிக்ஸர் மழைகள் நிறைய வர வேண்டும். டீம் யுனைடெட் 11 இருந்து பார்க்கலாம். அடுத்த பந்து ஆஹா, அடிக்க வேண்டிய ஒரு பந்து, சரியா அடிக்கலாம் தான் சொல்லணும். ஸோ ஒரே ஒரு ஓட்டங்கள் கிடைக்கும். ஒரு புல் ஷாட் அடிச்சிருந்தா கண்டிப்பாக 6 வந்திருக்கும். ஸோ அந்த வகையில் சரியா அடிக்காதனால ஒரு ஓட்டங்கள் மட்டுமே, சிங்கிள். ஸோ இந்த 3 நாட்கள் ஆல் ஸ்டார்ஸ் கிரிக்கெட் கிளப் நடத்தும் மாநில அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் டோர்னமெண்ட். முதல் பரிசு 2 லட்சம், இரண்டாவது பரிசு 1 லட்சம். ஸோ கோப்பைகளும் அழகாக இருக்குது. ஸ்விங் அண்ட் மிஸ், இட்ஸ் அ டாட் பால். ஸோ நல்ல வேரியேஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே பாலாவோட பவுலிங்கில். வேகமும் போடுவார், வேரியேஷன்ஸும் கட்டரும் போடுவார். ஸோ பேட்ஸ்மேனை கணிச்சு போடுறாருன்னு சொல்லணும். அந்த வகையில் ஒரு டாட் பால் கிடைக்குதுங்க இங்கே. ஸ்டெப் அவுட் பண்ணாரு. அம்பையர் டிசிஷன், இட்ஸ் அ ஒயிட் சிக்னல். எக்ஸ்ட்ராஸ் மூலியமா ஒரு ஓட்டங்கள் வருது டீம் யுனைடெட் 11க்கு. அடுத்த பால் நல்ல ஒரு புல், பட் பவுண்டரி அப்படின்றத பார்க்கும்போது அம்பையர் சிக்னல், இட்ஸ் அ ஃபோர். அஜய் பேட்ல இருந்து பவுண்டரி வருதுங்க இங்க. டீம் யுனைடெட் 11க்காக பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு. நல்ல ஒரு கனெக்ஷன் நின்று வந்தது, அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணியிருக்காரு ஸ்ட்ரைக். அந்த வகையில் ஒரு பவுண்டரி. அம்பையர் டிசிஷன், இட்ஸ் அ ஒயிட் சிக்னல். ஸோ எக்ஸாஸ் மூலயமா ஒரு ஓட்டங்கள். ஸோ 64 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்ஐ ஸ்போர்ட்ஸ் லைவ்ல. உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் தெரிவிக்கலாம், அதுக்கான ரிப்ளை நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ நல்ல ஒரு பேட்டிங்கை பார்க்குறோம், ஒரு ஓட்டங்கள் கிடைக்கும். ஸோ மாற்றிருக்காங்க சிங்கிள். ஸோ பவுண்டரி போனதுக்கப்புறம் அருமையான ஒரு ஓவர் தாங்க ஸோ பாலாஜி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஓவருடைய கடைசி பந்து, செகண்ட் ஓவர். நல்ல ஷாட், இட்ஸ் அ சிக்ஸர். ஸோ தனுஷ்கா அவரோட பேட்ல இருந்து 6 வருது. டீம் யுனைடெட் 11க்காக பதிவு பண்றாருங்க. ஸோ தனுஷ்கா ஆன் ஃபயர். சூப்பர் சிக்ஸர், புல் ஷாட், 6. அருமையாக அடிக்கப்பட்ட ஒரு 6. ஸோ எல்ஐ ஸ்போர்ட்ஸ் நேயர்களே, லைவ் அண்ட் கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் இருக்கு. உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் தெரிவிங்க, நம்ம அழகாக அதை படிச்சு உங்களுக்கான ரிப்ளைஸை நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 25 ஓட்டங்கள். ஸோ 2 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 25 ரன்னு, 10 ரன் ரேட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 ரன் ரேட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க டீம் யுனைடெட் 11.
ஸோ 3வது ஓவர் போலிங்கில் கண்ணு நல்ல பவுலருங்க, அருமையான வேகம் போடக்கூடிய ஒரு பவுலர். அருமையான ஒரு டெலிவரியை பார்க்குறோம். இட்ஸ் அ டாட் பால். ஸோ முதல் பந்தே டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க இங்கே. ஸ்விட்ச் ஹிட் ஷாட், அருமையாக அடிக்கப்பட்ட ஒரு பந்து அண்ட் தட்ஸ் a சிக்ஸர். 6 பதிவு பண்றாருங்க டீம் யுனைடெட் 11க்காக. அஜய் பேட்ல இருந்து ஒரு பிக் 6. ஸோ நம்பர் 1 டிஷர்ட்ல வர போட்டிருக்காரு. ஸோ நம்பர் 1 சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. ஸோ முக்கியமான ஒரு குவார்டர் ஃபைனலில் ஓப்பனிங்கில் விக்கெட் லாஸில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. தற்போது வரைக்கும் அருமையான ஒரு ஸ்டார்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ பிக் பேட்டிங் லைனப் இருக்கக்கூடிய ஒரு டீம் எங்கள் யுனைடெட் 11. அடுத்த பந்து கம்பேக் கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மீண்டும் ஒரு ஸ்விட்ச் ஹிட், நல்ல ஒரு ஸ்டாப் க்ளோஸில். ஸோ ரன் ஓடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால ஒரு கம்பேக் டெலிவரியை பார்க்குறோம். கண்ணு கிட்ட லைனை மாற்றிருக்காரு. ஸ்விட்ச் ஹிட் திரும்பினாலும் டாட். ஹேண்டிங் ஒரு வச்ச பார்க்குறோம். கேட்சுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கீப்பர் அண்ணாது பக்கம் மேலே போயிருக்கு. ஸோ ஒரு டாட் பால். சார் போனதுக்கப்புறம் 2 டாட் பால். அருமையான ஒரு ஓவர் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ டீம் ஐசிசிக்கு. ஆஹா, பெரிய ஷாட். இங்க ஃபீல்டர் இருக்காங்க, கேட்ச் எடுப்பாங்களா? ஆஹா, எக்ஸலண்டான ஒரு டேக், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ரன்னிங் ஓடும்போது அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அந்த கேட்ச் எடுக்க முடியும். ஸோ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு கேட்சை பிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கிறாங்க டீம் ஐசிசி. அஜய் விக்கெட் ஹஸ் பின் டிபார்ட்ஸ். ஸோ உங்களுக்கான கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் இருக்குது எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில். நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க, அதுக்கான ரிப்ளை நம்ம சேனலில் இருந்து கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அண்ட் ஓவர் 3 ஓவர் முடிவில் குவார்டர் ஃபைனல் வந்து டீம் சுதீஷ் 11க்கும் வேர்ல்ட் 11ம் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்தோடனே டாஸ் போட வந்துருங்க ஸ்டேஜுக்கு. அண்ட் அணியின் தலைவர் மேடி ஸ்டெப் அவுட் பண்ணார் அண்ட் இட்ஸ் a விக்கெட். வைட்ல அழகான ஒரு ஸ்டம்பிங், ஒரு குரூஷியலான ஒரு விக்கெட்டுங்க. ஒரு குரூஷியல் விக்கெட் எடுக்கிறாங்க டீம் ஐசிசி. பேக் டு பேக் விக்கெட் ஹஸ் பீன் கான். So new batsman in the crease, Shana. Left-hander Shana. அருமையான ஒரு பிளேயர், ஒரு டெட்லியான ஒரு பிளேயர், டேஞ்சரஸான ஒரு பிளேயர், லெஃப்ட்-ஹேண்டர். இப்போ ஸ்ட்ரைக்கில் அவருடைய நாக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல் பந்தே ஷாட்டுக்கான ஒரு முயற்சி இருந்தது. ஒரு டாட் பால். ஸோ டாட் பாலோட இங்கே ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை ட்ரிங்க் பிரேக்ஸ் இருக்கும். ஸ்கோர் பாரு 32. ஸோ 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 32. ஸோ கிட்டத்தட்ட 10 ரன் ரேட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, டேக் ஓவர் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஸோ நல்ல ஒரு ஸ்டார்ட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டீம் யுனைடெட் 11. ஸோ விக்கெட் போனாலும் ரன் ரேட் கரெக்டாக மெயின்டைன் ஆகுது. ஸோ அந்த வகையில் 32 ஓட்டங்கள். அப்படியா ஸோ
ஸோ 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 32. 3 overs 32, 2 wickets. So All Stars Cricket Club proudly present ஸ்டேட் லெவல் டென்னிஸ் பால் டோர்னமெண்ட் 2025. முதல் பரிசு 2 லட்சம் மற்றும் கோப்பை, இரண்டாவது பரிசு 1 லட்சம் மற்றும் கோப்பை. அழகாக இருக்குங்க, அருமையாக இருக்குது. யார் வெல்வா அப்படின்றது ஸோ இன்னைக்கிட்டே எண்டில் தெரிஞ்சிடும். ஸோ முதல் குவார்டர் ஃபைனலாக நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நேயர்கள். ஸோ எல்ஐ ஸ்போர்ட்ஸ் மற்றும் டிஐ லைவ் யூடியூப் சேனலில் நம்ம எல்ஐ ஸ்போர்ட்ஸில் கமெண்ட்ரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இந்த காலை வணக்கம். அடிக்கிற வெயிலில் ஒரு அன்பான ஒரு காலை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். கமெண்ட்ரியில் நான் உங்கள் ஹரி. ஸோ கிரிக்கெட் படசு சேனல் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து கமெண்ட்ரி பண்ணுறோம். வாய்ப்பு கொடுத்த ஸோ மதனனுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஸோ டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற ஆல் ஸ்டார்ஸ் கமிட்டிக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. நம்மளையும் வந்து கமெண்ட்ரியில் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவங்க அண்ணனுங்கள் எல்லாருக்குமே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ 4வது ஓவர் போலிங்கில் மனோஜ். ஸோ 3 overs 32 runs போர்டில். ஸோ 4வது ஓவருடைய முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் தனுஷ்கா. எப்படி விளையாட போகிறாரு, எப்படி பேஸ் பண்ண போகிறாரு அப்படின்றத பார்த்தே வாங்கணும். இந்த 3 ஓவர் ஒரு குரூஷியலான ஒரு 3 ஓவராக இருக்குங்க 2 டீம்ஸுக்கும். ஏன்னா பிக் மேட்ச், டூ ஆர் டை மேட்ச், நாக் அவுட் மேட்ச் அப்படின்னும் போது ஸ்கோர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஹை டார்கெட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தே ஆகணும், பார்க்கலாம். ஸோ 4வது ஓவருடைய முதல் பந்து அரௌண்ட் த விக்கெட்டில் இருந்து ஸ்ட்ரைக்கில் தனுஷ்கா. ஃபர்ஸ்ட் ஒன். Swing and miss. It's a quicker one. It's a dot ball. So 4வது ஓவர் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாருங்க இங்க மனோஜ். ஆஹா, பெரிய ஷாட். இட்ஸ் a sixer. So தனுஷ்கா அவரோட பேட்ல இருந்து 6 பதிவு பண்றாரு. பெரிய சிக்ஸருங்க இங்க. அவரோட இடத்துல இருந்தது லெக் சைடில் ஸ்ட்ராங்காக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். இட்ஸ் a huge six. அடுத்த பந்து and back to back shot. That's a sixer number 2. So quarter finalல ஃபயரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இங்க தனுஷ்கா. அவரை நிறுத்த முடியலை. அருமையான ஒரு அடி, பவரான ஒரு அடி, அட்டகாசமான ஒரு அடிங்க. ஸோ சொல்கிற வார்த்தை இல்லை. பேக் டு பேக் 6 பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ மனோஜ் ஓவரை அட்டாக் பண்ணுறாங்க டீம் யுனைடெட் 11. அருமையான ஒரு ஃபயர் பேட்டிங் பார்த்துக்கிட்டு இருக்கும் எங்க தனுஷ்கா பேட்ல இருந்து. அடுத்த பால் and it's a huge sixer number 3. ஆட்ரிக் 6 பதிவு பண்றாருங்க இங்க தனுஷ்கா on fire. சோ ஸ்ரீலங்கால இம்போர்ட் பண்ணது வீண் போகலை டீம் யுனைடெட் 11க்கு. அவருடைய ஆட்டம் இங்க சூடு பிடிக்குது. அடிக்கிற வெயில்ல 3 பால்ல 3 சிக்ஸுங்க. ஒரு பிக் பவுலரை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபயர் பேட்டிங் பார்த்துக்கிட்டு இருக்கும். அடிக்கக்கூடிய ஆறுகள் எல்லாமே பெரிய பெரிய ஆறுகள். ஸோ தனுஷ்கா ஆன் பீஸ்ட் மோட். அடுத்த பந்து 4 பால் 4 சிக்ஸ் அடிப்பாரா அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கட்டர். இட்ஸ் a white signal. So கமெண்ட் செக்ஷன் ஓபன்ல இருக்கு. இம்ரான் ஷான் சொல்லிருக்காரு ஸ்கோர் போர்ட் பேட்ஸ்மேன் நேம் சேஞ்ச் தனுஷ்கா சம்பத் அப்படின்னு சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சேஞ்ச் பண்ணிடலாம். FF கேமிங் DS27 அப்படின்னு சொல்லியிருக்காரு. தரிண்டு ரெஹன் தனு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இம்ரான் ஷான் தனுவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையாலுமேங்க தனுஷ்காவோட நாக்கை சொல்லி ஆகணும். எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஓப்பனிங்கில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவருடைய நாக். அடுத்த பந்து நல்ல ஷாட் அண்ட் இதுவும் 6. தட்ஸ் a sixer.
ஒரு ஓவரில் கிட்டத்தட்ட 4-6 பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு பால் மிச்சம் இருக்கு. இந்த ஓவர் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டீம் யுனைடெட் 11 ஆன் பீஸ்ட் மோட். தட்ஸ் a sixer number 4. இம்ரான் ஷான் தேங்க்ஸ் ப்ரோ. எஸ் ப்ரோ, உண்மையாலுமே ஒரு ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. 4-6 ஒரு பிக் பவுலர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடிக்கக்கூடிய 6ல் எல்லாமே நல்ல பந்து. ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி. இந்த பாலையும் அடிச்சிருக்கலாம், பட் தரையா மட்டுமே. ஒரு ஓட்டங்கள் கிடைக்கும், ஒரு சிங்கிள். ஸோ சிங்கிளோட இங்கே ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. எக்ஸ்பென்சிவான ஒரு ஓவர் இந்த ஓவர். 4 overs 59 for 2. ஸோ 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 59 ரன் விளையாண்டுருக்காங்க. ஸோ 4 overs 59 runs. ஸோ இம்ரான் ஷான்ஷா சொல்லியிருக்காரு, கமான் தனுவா. எஃப்எஃப் கேமிங் சொல்லியிருக்காரு, ஸ்ரீலங்கா நம்பர் 1 பேட்ஸ்மேன். எஸ் ப்ரோ, பார்த்தாலே தெரியுது. அவருடைய ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா 360 விளாட்றாருங்க. 360 விளாட்டு கேமை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆஃப் தி சைடில் வந்தால் ஆஃப் தி சைடில் அடிக்கிறாரு. ஸோ புல் ஷாட் பயங்கரமாக அடிக்கிறாரு. ஸ்ட்ரைட்லேயும் நல்லா ஸ்லாட்டில் இருந்தால் பவராக அடிக்கிறாருங்க. ஸோ அந்த வகையில் 4 ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா 59 ஓட்டங்கள். கண்ணு போலிங்கில் நீங்கள் ஒரு ஏஜை பார்க்குறோம், கேட்சுக்கு வாய்ப்பா அப்படின்றத பார்க்கும்பொழுது இல்லை, ஒரு ஓட்டங்கள். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீம் ஐசிசிலையும் பேட்டிங் லைனை பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. கிட்டத்தட்ட டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 பேட்ஸ்மேன் ஒரு பெஸ்ட் பிளேயர்ஸை வச்சுட்டு இருக்காங்க டீம் ஐசிசி. நல்ல ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இம்ரான் ஷான்ஷா சொல்லியிருக்காரு, ஸ்ரீலங்கா சூப்பர் ஃபேஷன் டீம் கேப்டன் தனுஷ்கா சம்பத். ஓகே, சூப்பர் பிரதர். சூப்பர் ஃபேஷன் டீமோட கேப்டன் தனுஷ்கா சம்பத் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ரிஃபைட் யூசப் சொல்லியிருக்காரு, மை நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் ப்ரோ, ஒயிட் சிக்னல். ஸ்ரீலங்காவோட நம்பர் 1 ப்ரோ. நீங்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய நீங்கள் எல்லாருமே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலை, எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல். உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. DS27 லெஃப்ட் ஹேண்டர் ஸ்ட்ரைக்கர் ஷானா டேஞ்சர்மேன், சீனியர் கிரிக்கெட்டர் இன் சென்னை கிரிக்கெட். ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ் டெலிவரியை பார்க்குறோம். இட்ஸ் டாட் பால். அருமையான ஒரு பந்து வீச்சு கண்ணுக்கிட்ட. ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி. ஸோ லாங் ஆன்ல ஒரு ஓட்டங்கள் கிடைக்கும், சிங்கிள். இம்ரான் ஷான்ஷா கமெண்ட்ரி சூப்பர் அண்ணா. ரொம்ப நன்றி பிரதர், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். ரிஃபாட் யூசப் லைவ் வெரி குட். எஸ் ப்ரோ லைவ். நம்மளுடைய பிரதர்ஸ் நல்லாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கேமரா ஆங்கிள்ஸில். சின்ன ஒரு தடுமாற்றத்தை பார்க்குறோம், கண்ணுக்கிட்ட பால் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாலை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அடிப்பார் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயே. ஐ திங்க் வார்னர்னு நினைக்கிறேன். அந்த பால் கூட 6 போகும். சொனோபாலா அப்படின்ற டம்பேர் டிசிஷன்ஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, டெட் பாலா அப்படின்றத பார்க்கலாம். ஐ திங்க் நோ பால் டிசிஷன். இட்ஸ் a free delivery. கிடைக்குது ஃப்ரீ பால் தனுஷ்காக்கு. தனுஷ்கா மிஸ் பண்ணியிருக்காருங்க. தெளிவான ஒரு பந்து வீச்சு. இங்க பட்டாசு வெடிக்குது. வாட்டா டமால் டிமால் வெடிக்குதுங்க. இங்க ஃபயரான ஒரு டே. ஆல்சோ டோர்னமெண்ட் 2025. ஸோ லாங் ஆஃப்ல ஒரு ஓட்டங்கள்.
ஸோ லைவ்ல கிட்டத்தட்ட 80 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிக்கலாம். குயிக்கர் ஒன் ஷானாக்கு ஒரு டாட் பால் போட்டிருக்காருங்க. இங்கே அருமையான ஒரு ஓவர். என்னதான் போன ஓவரில் ரன்னு போனாலும் இந்த ஓவரை அருமையாக போட்டிருக்காருங்க. கண்ணு நல்ல ஒரு கம்பேக்கு. அடுத்த ஓவரே பார்க்குறோம். ஸோ ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 64. 5 overs 64 ரன்ஸ் விளாண்டுருக்காங்க. 2 wickets. இங்கு வருகை தந்து கொண்டிருக்கும் எங்களது அன்பு அண்ணன் சித்தாபாக்கம் ராஜேந்திரன் அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். So ரஞ்சன் சொல்லிருக்காரு SF 100 சொல்லிருக்காரு. வருக வருக என வரவேற்கிறோம். சூப்பர் ஃபேஷனுடைய கேப்டனும் சொல்லிருந்தாங்க. சார்பாக ஸ்ரீலங்காவுடைய சூப்பரான ஒரு டென்னிஸ் பால் பிளேயர் வருக வருக என வரவேற்கிறோம். தனுஷ்கா. ஸோ 5 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 64 ஓட்டங்கள். ஸோ DS 27 ரஞ்சன் சொல்லியிருக்காருங்க. ஸோ லைவ் வியூவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே 80 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ உங்களுக்கான கமெண்ட்ஸ் ரிப்ளைஸ் நம்ம வந்து உடனுக்குடனே கொடுக்க போகிறோம். அறுபத்தி 2 விக்கெட். 64 ஓட்டங்கள் பெற்றிருக்காங்க டீம் யுனைடெட் 11. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரன் ரேட்டுங்க. 12லேருந்து 14 ரன் ரேட்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசி ஓவர் முதல் பந்து. கோய்கார் 1. இட்ஸ் அ லீகல் டெலிவரி டாட் பால். அருமையா குயிக்கார போடப்பட்ட பந்து. ஸோ பாலா ஆர் சொல்லியிருக்காரு. IPM பாலா அப்படின்னு ஒரு ஃபயர் ஒன்று விட்டுருக்காரு. ஸோ இம்ரான் சான்சா சொல்லியிருக்காரு. ஸ்ரீலங்கா நம்பர் 1 டீம் கேப்டன் தனுஷ்கா சம்பத். எஸ் சூப்பர் ப்ளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாலா ஆர் கேட்டுக்கொள்கிறோம். ஹாய் சதீஷ் லெவன் கேப்டன் IPM பாலா LPM பாலா நினைக்கிறேன். ஸோ குரு சொல்லியிருக்காரு கண்ணா ஷோ பார்க்கலாம். திஸ் மேட்ச் வெயிட்டிங். எஸ் பிரதர், கண்டிப்பா பிரதர். கர்ணாவோட பேட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சூப்பர் பஞ்ச் டைம் இருக்கா அப்படின்றத பார்க்கும்போது அருமையாக பிடிக்கப்பட்ட கேட்ச். இட்ஸ் a wicket. அருமையான ஒரு ஜம்பிங் கேட்ச் பார்க்கிறோம். ICC fielders are flying in the air. அருமையான ஒரு கேட்ச் இன்னைக்கு டேல. ஸோ குரு சொல்லியிருக்காரு கண்ணா ஷோ பார்க்கலாம். திஸ் மேட்ச் வெயிட்டிங். அண்ட் மணி சொல்லியிருக்காரு ஆல் தி பெஸ்ட் விவேக் அண்ட் செல்வா அண்ணா டீம் யுனைடெட் 11. கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா இருக்கும். ஸோ யார் வெற்றி பெறுவா அப்படின்றது இன்னும் ஒரு ½ hour இல்லைனா 40 minutes இந்த மேட்சோட ரிசல்ட் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ குரு சொல்லியிருக்காரு கண்ணா ஷோ பார்க்கலாம். திஸ் மேட்ச் வெயிட்டிங். அண்ட் மணி சொல்லியிருக்காரு ஆல் தி பெஸ்ட் விவேக் அண்ட் செல்வா அண்ணா டீம் யுனைடெட் 11. கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 80 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க LI ஸ்போர்ட்ஸ் லைவ்ல. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணா வந்து இன்னைக்கு டேல அவைலபிள் இல்லை டீம் ICCக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா TSPL அவருடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவைலபிள் இல்லை. அவருடைய நாக்கை உங்களால் பார்க்க முடியாது. ஒரே ஒரு சிங்கிள். கண்ணா வந்து இன்னைக்கு டேல அவைலபிள் இல்லை டீம் ICCக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா TSPL அவருடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவைலபிள் இல்லை. ஸோ யூலவன் வந்து ஃபயர் கொடுத்துருக்கீங்க. கமெண்ட்ல பாலா ஆர் ஸோ நின்று வந்து இது பனிஷ் பண்ணியிருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பு அப்படின்றத பார்க்கும்பொழுது அருமையான ஒரு தடுப்பு. ஒரு ஓட்டங்களா இல்லை இங்கே ஓடலை. ஸோ நானே பார்த்துக்கிறேன் நானே ஆடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக் எடுத்திருக்காரு தனுஷ்கா சம்பத்.
சம்பை டெசினேட் ஒயிட் சிக்னல் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டிசிஷன் பெண்டிங், ஒயிட் சிக்னலுக்கு டிசிஷன் பெண்டிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஸ்டெம்ஸ்ல இருந்து நகர்ந்து வெளில வந்திருக்காங்க. ஷூஸ் மூவ் ஆயிருக்கு. இது ஒரு ஃபேட் டெலிவரினா நிமிடங்கள். ஏன்னா கொஞ்சம் நகர்ந்துருக்காங்க, ஸ்டெம்ஸ்ல இருந்து கொஞ்சம் நகர்ந்துருக்காரு. ரொம்ப கஷ்டமான ஒரு டிசிஷன் தான் அது. இட்ஸ் a legal delivery டாட் பால். Legal இங்க delivery. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. முதல் இன்னிங்ஸ் முடிவில் அணியின் எண்ணிக்கை 66 ரன் விளையாண்டு 67 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். இந்த போட்டியை டீம் ஐசிசி பார்க்கலாம். வெற்றிக்கு தேவை 67 ஓட்டங்கள். டீம் வேர்ல்ட் 11 கேப்டன் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டீம் சுதீஷ் 11 கேப்டன் மிக விரைவாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குவார்டர் ஃபைனல் 2க்கான டாஸ் போடுவதற்கு வேர்ல்ட் 11 கேப்டன் மற்றும் சுதீஷ் 11 கேப்டனை இங்கு அன்போடு அழைக்கிறோம். அதே போல இங்கு வருகை தந்திருக்கும் எங்களது ஆசான் அன்பு அண்ணன் கிஷோரண்ணன் அவர்களையும் மேடைக்கு அருகே அழைக்கிறோம். So All Stars Cricket Club proudly presents a state level tennis ball cricket tournament 2025. We kindly request அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு World 11 மூன்று நாட்கள் teammates and captain எல்லாரும் இங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய மொமெண்டமாக இருக்க போகிறது. இந்த டோர்னமெண்ட்ல விளையாண்ட அனைத்து அணிகள் மற்றும் பிளேயர்ஸ் World 11 பாத்தீங்கன்னா All Star Cricket Club நடத்தின எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு டோர்னமெண்ட், பிக் டோர்னமெண்ட் என்ட்ரி கொடுத்திருக்காங்க. இங்க வருகை தந்ததுக்காக உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் மற்றும் கோப்பை அழகான கோப்பை ஸ்டேஜ்ல இருக்கு. கௌரவிப்பது எங்களது கடமை. பாத்தீங்கன்னா அதை பெற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய அனைத்து வீரர்களும் இங்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் World 11 கேப்டன் அண்ட் டீம்மேட்ஸ் தெரிவிச்சுக்கலாம். வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிக் டீம் சல்யூட். சுதீஷ் கேப்டன் வந்துட்டாங்க. டோர்னமெண்ட் சீரும் சிறப்பாக நடக்கணும் அப்படினா ஸ்பான்சர்ஸ் இல்லாம ஒரு பிக் டோர்னமெண்ட் நடக்கிறதுன்றது சாத்தியமில்லாத ஒண்ணு. அவங்களுடைய உதவி 2025 அந்த வகையில ஸ்பான்சர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். சோ வெற்றிக்கு தேவை 67 ஓட்டங்கள். 67 டார்கெட் 36 பால்ல. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா வந்துருங்க. கேமராமேன், ஸ்ட்ரெயிட் கேமராமேன், டிஐ கேமராமேன் அது இங்க ஸ்டேஜ் ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. ஓப்பனிங் பேட்டர்ஸ் உள்ள வந்துருங்க. சுதீஷ் 11 கேப்டன் வந்தாச்சு. ஐ வெல்கம் வேர்ல்ட் 11 கேப்டன் சூர்யா ஆன் ஸ்டேஜ். இங்கு வருகை தந்த அன்பு அண்ணன் சிட்லாப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களுக்கு எங்கள் ஆல் ஸ்டார் அணியின் அன்பு அண்ணன் கிஷோரண்ணன் அவர்கள், எங்கள் அணியின் ஆசான் அவர்கள் கிஷோரண்ணன் அவர்கள் சிஆர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். சிட்லாப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களுக்கு வருகை தந்ததுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இது உண்மையாக ஒரு சர்ப்ரைஸ் விசிட் தான். நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், 2 நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஃபைனல் டேயில் ஒரு அருமையான ஒரு என்ட்ரி கொடுத்து எங்களுக்கு வந்து ஊக்குவிக்க வருகை தந்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்தில் குவார்டர் ஃபைனல் 2க்கான டாஸ் போடுறதுக்கு கேப்டன்ஸை வெல்கம் பண்ணுறோம். அன்பன் சிட்லாப்பாக்கம் ராஜன் அவர்கள் பொற்காரங்களால் இந்த போட்டியை துவங்கி வைப்பார். டாஸில் வெற்றிக்கு தேவை 67 ஓட்டங்கள் எப்படி விளையாட போறாங்க அப்படின்றத பார்த்தே ஆகணும். tail score from team Sudesh 11 and tail it is the team Sudesh 11 won the toss and decision வந்து இந்த ஸ்டேஜ்ல சொல்லிடுங்க. இந்த டோர்னமெண்ட்ல டாஸ் பண்ண எல்லா கேப்டன்ஸுமே வந்து சூஸ் டு போல் சொல்லிருக்காங்க. அதுக்கான ஒரே ஒரு ரீசன் மட்டும் நீங்க சொல்லிட்டு. விண்டு ஒரு சைடு நல்லா இருக்கு, ஈஸியா சேஸ் பண்ணலாம் அதுக்காக. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ரெண்டு அணிக்குமே. அதே போல வேர்ல்ட் 11 டீம்மேட்ஸும் இங்க ஸ்டேஜுக்கு வந்துற மாதிரி கேட்டுக்கிறோம். வினத்னா, அப்பு,
வெற்றிக்கு தேவை 67 ஓட்டங்கள். எப்படி விளையாட போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இருக்கீங்க நல்லா இருக்கு. டேவிட் டீம்ல இருக்க அனைவரையும் வந்து இந்த நேரத்தில் வெல்கம் பண்றோம். இது உங்களுக்காக தான். அதனால வந்து நீங்க தான் இணைந்து கொள்ள வேண்டும் வேகமா. ஒரு போடுறதுக்காக விவேக் டீம் யுனைடெட் 11க்காக. ஓகே, ஒரு பிக் சேஸ் காத்துட்டு இருக்கு. ஒரு பிக் மொமெண்டம். டீம் ஐசிசி பேட்டர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. முத்து அண்ட் பாலா. ஸ்ட்ரைக்ல வந்து அப்பு, நான் ஸ்ட்ரைக்ல பாலா. முதல் பந்து விவேக் கிட்ட இருந்து ஆஹா ஸ்விட்ச் ஹீட்ல ஒரு பிக்கஸ்ட் ஷாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இங்க டைம் இருக்குமா அப்படின்றத பார்க்கும் பொழுது அண்ட் ஒன் பவுன்ஸ் ஆரா அம்பையரோட சிக்னல். ஸோ வெயிட்டிங் ஃபார் த சிக்னல். பவுண்டரியா 6 அப்படின்றத பார்க்கலாம். நம்ம செக் பண்ணிக்கலாம் கோபி, ஒரே நிமிஷம். கிளியரா இருக்கான்னு பாருங்க, இல்ல செக் பண்ணிக்கலாம். நான் பெண்டிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆரா பவுண்டரியா அண்ட் கோபி சிக்னல் கொடுத்துரு. சிக்ஸர். ஸோ மொத பாலே 6 பதிவு பண்றாருங்க இங்க அப்பு. போயிருச்சு. சிக்ஸர் சொல்லியிருக்காங்க 6. ஸோ முதல் பந்து 6 பதிவு பண்றாருங்க இங்க அப்பு டீம் ஐசிசிக்காக. ஆனால் கொஞ்சம் குயிக்காக வாங்கண்ணா முத்துனா, எனக்கு கொஞ்சம் வேகமாக வாங்க. ஒரு ஷாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 61 ஓட்டங்கள் தேவை. மீத 35 பந்துகள்ல ஓவருக்கு குறைஞ்சது ஒரு 12ல இருந்து 13 ரன் ரேட் விளையாடுனாங்க டீம் ஐசிசி. நல்ல ஷாட். இட்ஸ் அ பவுண்டரி 4. குயிக்கா 10 ரன் வருதுங்க. ஐசிசி இங்க டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டீம் யுனைடெட் 11 அட்டாக் பண்றாங்கங்க. பவுண்டரி குயிக்கா 10 ரன். 6 + 4 பவுண்டரி அண்ட் சிக்ஸர். டோட்டலி 10 ரன்ஸ் கிடைக்குது டீம் யுனைடெட் ஐசிசி. அப்பு நல்ல ஒரு ஸ்விட்ச் ஹிட் பிளேயருங்க. ஸோ அருமையான ஒரு ஸ்விட்ச் ஹிட் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். பிக் ஹிட்டர், தூரமாக அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். சிக்ஸர்ஸ்லாம் நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கோம். அவரோட பேட்டில் இருந்து முக்கியமான நாக்ஸ் ஸ்பெஷலாக வந்திருக்கு. ஸோ இந்த போட்டியில் ஃபயரான ஒரு ஷாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10 ரன் குயிக்காக வந்திருக்குங்க அவரோட பேட்டில் இருந்து. அடுத்த பந்து ஸ்விட்ச் ஹிட்டுக்கான ஒரு ட்ரை. இட்ஸ் அ குயிக்கா ஒன். நல்ல ஒரு கம்பேக் டெலிவரியை பார்க்குறோம் இங்கே விவேக் கிட்ட. என்னதான் 2 பால் பவுண்டரி சிக்ஸஸ் போனாலும் 3வது பந்தை பார்த்தீங்கன்னா குயிக்கராகவே போட்டிருக்காரு. ஸோ அந்த வகையில் டாட் பால் கிடைக்குது டீம் யுனைடெட் 11க்கு. ஸோ டாட் பால் அணியை சார்ந்த நவீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்விங் அண்ட் மிஸ். இட்ஸ் அ டாட் பால். பேக் டு பேக் டாட் பால்ஸ். ஸோ முதல் 2 பந்துகளில் பவுண்டரிஸ் போனாலும் அடுத்த 2 பந்துகள் டாட் பால் போட்டிருக்காருங்க இங்க. அருமையான ஒரு பந்து வீச்சு. ஸோ விவேக் கிட்ட நவீன் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வாங்க. நவீன் அடுத்த பால் கொஞ்சம் வாங்க. கம்பல்சரி நீங்கள் வரணுமா? கொஞ்சம் வாங்க. அண்ட் இங்க ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு பிக் ஹிட்டரை பார்க்குறோம். ஆரா இல்ல விக்கெட் அப்படின்னு பார்க்கும் பொழுது இட்ஸ் அ நைஸ் கேட்ச். இட்ஸ் அ விக்கெட் கான். ஸோ முதல் விக்கெட் எடுக்கிறாங்க டீம் யுனைடெட் 11. ஸோ நல்லா ஆடிக்கிட்டு இருந்த ஃபயரான ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்து அப்பு விக்கெட் ஹஸ் பீன் கான். அடுத்த பேட்ஸ்மேன் வந்துருவாங்க. ஆல் ஸ்டார் 2025 இருக்கும். ஆனாலும் சீசன் 1ல இருந்து சீசன் 25 எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு மனோஜ் அவங்களுக்கு வந்து அதே போல 2024-2025 பார்க்கலாம் அவருடைய ஒரு மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கிரிக்கெட்ல. கிரீன் பாலாக இருக்கட்டும், ரெட்டாக இருக்கட்டும், அதே போல டிவிஷன்ஸ் வரலுமே வந்து விளையாடிட்டு இருக்க கோலி அவர்களுக்கு மிகச்சிறந்த வீரருக்கான விருது கோலி இளவரசன் அவர்களுக்கு. அன்பனன் செட்லபாக்கம் ராஜன் கோலி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். ஸோ வெப்ஸ்டார்ஸில் முரளி வந்து கிட்டத்தட்ட 10 பந்துகளில் 50 ஓட்டங்களை பெற்றிருந்தார்.
ஸோ 10 balls 50ன்றது ஒரு பெரிய விஷயங்க. ஒரு ரெக்கார்டு நிறைய பிளேயர்ஸ் வந்து டிஎன்பிஎல் ஸ்ட்ரைக் லைன் பேட்ஸ்மேன் மனோஜ் கமிங் பேக் விளையாடிட்டு இருக்காங்க, ஏஎஸ்பிஎல் விளையாடிட்டு இருக்காங்க. அதே போல கோலியும் அடுத்த லெவல் போறதுக்காக விஷஸ் பண்ணிக்கிறோம். ஒரு புல் ஷாட் அடிக்க வேண்டிய ஒரு பந்து மிஸ் பண்ணிருக்காரு. ஓடுறாங்களா ஆல்சரோட பயணித்து டீம் வேர்ல்ட் 11 வந்து இந்த மொமெண்டம் கொடுத்து கௌரவிக்கிறது எங்களோட கடமையாகும். சீனியர் பிளேயர்ஸ் முத்தண்ணா, நவீனண்ணா, லோகேனா, பார்த்தியனா இணைந்து இதை வாங்கிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா டீம்மேட்ஸும் அப்படியே இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ 11 ரன்னுங்க. ஸோ முதல் ஓவரில் பார்த்தீங்கன்னா 11 ரன் விளையாண்டுருக்காங்க டீம் ஐசிசி. மிகப்பெரிய நன்றி. ஆப்பனண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ட்ரபிள் கொடுப்பீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலாக ஆர்கனைசருக்கும் ட்ரபிள் கொடுக்கறதுக்கு இந்த 10 வருஷ பயணத்தில் நிறைய மெமரிஸ் உங்கள் கூட. வெரி ஹாப்பி கைஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் குவார்டர் ஃபைனல் மேட்சஸ். ஸோ முதல் ஓவரில் பார்த்தீங்கன்னா 11 ரன் விளாண்டுருக்காங்க டீம் ஐசிசி. செகண்ட் ஓவர் போலிங்கில் பார்த்தீங்கன்னா இவரும் ஸ்ரீலங்கன் பிளேயர். மல்லிங் ஆக்ஷன் வருது, பார்த்துக்கிட்டு இருக்கும். அடுத்த பந்து இட்ஸ் அ குயிக் ஒன். ஸ்பீடு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க பைஸ் ஒயிட் மூலிமா ஒரு சிங்கிள். அண்ட் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பவர் பிளே இன் சென்னை கிரிக்கெட் பாலா. இவர் வந்து விளாடுற ரன்னே தெரியாதுங்க. பட் பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக விளாண்டுக்கிட்டே போவார். ஸ்கோர் வந்து ஏற்றக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அதனால் அவருடைய நாக்கு முக்கியமாக இருக்கும் எதிர்பார்ப்பாங்க அவங்க டீம் மெம்பர்ஸ். பார்க்கலாம். உட்காந்து எடுக்கலாம் ட்ரை பண்ணார் ஸ்விட்ச் ஹீட். பட் இட்ஸ் அ குயிக்கர் ஒன்னால் மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு டாட் பால் மட்டுமே. பாடல் நன்றா கேட்டேன். அண்ட் ஸ்ட்ரைக்கில் பாலா. ஸோ அடுத்த போட்டி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு 11 vs சுதீஷ் 11. மூன்றாவது போட்டி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போட்டி. ட்ரீம் 11 vs வெப்ஸ்டார்ஸ். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பஞ்ச் பார்க்குறோம். ஒரு ஓட்டங்களுக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கும். அண்ட் ஒரு சிங்கிள் மாற்றிருக்காங்க, குயிக் சிங்கிள். ஸோ தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வித்தவுட் பவுண்டரியில் போட்டுக்கிட்டு இருக்காருங்க இங்கே. ஸோ இந்த போலரை பாராட்டி ஆகணும். அண்ட் ஸ்ட்ரைக்கில் மனோஜ். ஸோ லெக் சைடு லாங் ஆஃப் லாங் ஆனு நல்லா பவர் ஹிட்டருங்க மனோஜ். ஸோ அவர் வந்து ரெட் பால் டாப் பிளேயர். ஸோ வெயிட் டென்னிஸு லைட் டென்னிஸு எல்லா பால்லையுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய திறமையை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்த பந்து குயிக் ஒன். அந்த மண்ணு சீரதை பார்த்துருப்பீங்க. நம்ம லைவ்ல இருந்து பேசுறதுனால அந்த மண்ணு வந்து பறக்குது புஷ்ஷுன்னு. ஒரு டாட் பால். அருமையான ஒரு பந்து வீச்சு. அடுத்த பந்து
ஷாட்டுக்கான ஒரு தேடல் இருந்தது. இங்கே ஓடுறாங்களா அப்படின்றத பார்க்கும்பொழுது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரன்னிங் பட்டிருந்தா ஒரு பிக் விக்கெட். பட் இப்போ ஓடுவாங்க அண்ட் ஒரு ஓட்டங்கள் கிடைக்கும். சிங்கிள். ஸோ 2 இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. 2 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெடில் வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன்று வந்து தனுஷ்கா அண்ட் தற்போது பார்த்தீங்கன்னா பவுலிங் போடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ பவுலர் அண்ட் பேட்ஸ்மேன் அவங்களுடைய வேலையை வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த போட்டியில். ஸோ தனுஷ்கோட நாக்கு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அருமையான ஒரு ஸ்கோர் ஏற்றி கொடுத்துருக்காரு டீம் யுனைடெட் அவனுக்காக. ஸோ பவுலர் இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா வித்தவுட் பவுண்டரியில் அருமையாக போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸ்விட்ச் ஹிட்டுக்கான ஒரு ட்ரை இருந்தது. பட் இட்ஸ் a குயிக்கர் வரனால மிஸ் பண்ணிருக்காரு. ஒரு டாட் பால். அருமையான ஒரு பந்து வீச்சு. பிக் பிரஷர் மேட்ச். ரெண்டு டீமுமே பிக் டீம்ஸ், பிக் வின் எடுக்கக்கூடிய டீம்ஸ். ஒரு முக்கியமான கேம் விளையாடிட்டு இருக்காங்க. நாக் அவுட் கேம். there is no other choices. ஒரு ஃபயரான ஒரு ஸ்டார்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்க. அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். ஸோ பவுலிங்லையும் ஸோ இந்த ஓவர் ஸ்பெசிஃபிக்காக ஸோ டாட் பால்ஸ் வந்து ப்ரெஷரை போட்டுக்கிட்டு இருக்காங்க பேட்டர்ஸ் மேலே. ஸோ பவுண்டரிஸ் வந்து ஆகணுங்க ஒரு பிக் டார்கெட் அப்படின்னும் போது பிக் மேட்ச்சில் ரொட்டேஷனை பார்க்குறோம். 1-2 அப்படின்றத பார்க்கும்பொழுது ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸ்ட்ரைட்டாகவே ஒரு சிங்கிள். சிங்கிளோட ஓவர் கம்ப்ளீட். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 16. என்னன்னா போன ஓவரில் ரன் போனாலும் இந்த ஓவரை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 to 5 ரன்ஸில் bowling போட்டிருக்காருங்க. எக்ஸலண்ட் ஓவர். ஸோ 2 ஓவருக்கு 16 ஓட்டங்கள். 16 loss of 1 wicket. ஸோ 2 ஓவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 16 ரன்ஸ் போர்டில் வந்திருக்கு. தேர்ட் ஓவர் சுவிட்ச் ஹிட்டுக்கான ஒரு ஷாட். பட் ஒரு ஓட்டங்கள் மட்டுமே கிடைக்கும். எஸ் சிங்கிள். அண்ட் ஸ்ட்ரைக்கில் மனோஜ். விவேக் டு மனோஜ். நல்ல ஒரு பேட்டல். ஸோ பெஸ்ட் விசஸ் பெஸ்ட் பார்க்கலாம். அடுத்த பந்து well ball. It's a legal delivery. Dot ball. ஸோ டோட்டலாக மிஸ் பண்ணியிருக்காருங்க. லீகல் டெலிவரி மட்டுமே. ஷாட்டுக்கான ஒரு ட்ரை இருந்தது. இட்ஸ் a dot ball. சோ பேக் டு பேக் தம்பி அந்த சைடு கேமரால இருந்து இறங்கி bowlingல அந்த சைடு கேமரால கவர்ஸ் அருமையான ஒரு பந்து வீச்சு. இந்த பையனை இறக்கி விடுங்க. ஸோ 2 டாட் பால் பார்த்தீங்கன்னா அருமையாக போட்டிருக்காரு. அடுத்த பந்து நல்ல கனெக்ஷன். பட் ஃபீல்டர் இன் த டீப் அண்ட் இட்ஸ் த விக்கெட். ஒரு பிக் விக்கெட். மனோஜ் டிபார்ட்ஸ். They enjoyed the wicket. They know that ஒரு கேட்ச். அருமையான ஒரு bowling. how big is this. So Manoj departs. Very important wicket lose பண்றாங்க team ICC. Stoke back to the dugout with a disappointed and new man coming in for team ICC. The right-hander Hulk Arvind.
ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த் டீம் ஐசிசிக்காக. ஸோ ரெஸ்பான்சிபிளான ஒரு நாக் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். அடுத்த பால் ஷாட்டுக்கான ஒரு ட்ரை, பட் பேக்கில். ஸோ ஒரு ரன்னா 2 ரன்னா அப்படின்றத பார்க்கும்பொழுது 2 ரன் மாற்றுறாங்க. எஸ் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு டபுள், குயிக் டபுள். அடுத்த பந்து இட்ஸ் அ குயிக் ஒன், பாடி லைன் அட்டாக். இட்ஸ் அ டாட் பால். டாட் பாலோட So over signal Over for the complete umpire. Thank you for the signal. End of 3. Team score 19 runs. ஸோ 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 19 ரன்னுக்கு bowling போட்டிருக்காங்க டீம் யுனைடெட் 11. ஸோ கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க, bowling அட்டாக் ஸ்ட்ராங்காக இருக்குது. So So need 3 to play overs 19 runs. 48 from 18. It's a big total. The pressure total shift ஆயிருக்கு. The first over they start with good number, but second over and third over team United 11 ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கொண்டு வராங்க ஸ்கோர்ல. The game with control. The balls அதிகமா நல்லா விழுந்திருக்கு, ஸ்பாட்ல விழுந்திருக்கு டீம் United 11க்கு. Only considered 19 from last 18. It's 48 from 18. இன்னொரு செகண்ட் பாட் பார்க்க போறோம் சேசிங்ல. 18 பால்ல 48. அடுத்த மேட்ச்க்கான அப்டேட். டீம் சுதீஷ் 11 versus வேர்ல்ட் 11. டீம் சுதீஷ் 11 won the toss, choose to bowl first. டீம் ரெண்டு டீமுமே ஹடில் போட்டு ரெடியாக இருக்க மாதிரி கேட்டுக்கிறோம். So please don't make any delay to start the match. ஸோ 3 ஓவருக்கு 19 ரன்னு. ஸோ 4வது ஓவர் பார்த்தீங்கன்னா ஸோ 2வது ஓவர் அருமையாக போட்ட ஒரு பந்து வீச்சாளர். ஸோ 4வது ஓவர் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பாலா. ஸோ வெற்றிக்கு தேவை பார்த்தீங்கன்னா 67 ஓட்டங்கள், பிக் டார்கெட். ஸோ தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஓவருக்கு 19 ரன் தான் விளாண்டுருக்காங்க. ஸோ ஓவருக்கு 20 ரன் ரேட்டில் விளாட்ணுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 2 சிக்ஸர்ஸ் இல்லைனா 3 சிக்ஸர்ஸ் வந்தே ஆகணும். ஸோ அட்டாக் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன். கேட்சா இல்லைங்க, ஒரு டிராப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஓட்டங்கள், சிங்கிள். கேட்சா இல்லைங்க, ஒரு டிராப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஓட்டங்கள். ஸோ மணி சொல்லியிருக்காரு ஆல் தி பெஸ்ட் விவேக் அண்ட் செல்வான் டீம் யுனைடெட் 11. ஸோ தினேஷ் சொல்லியிருக்காரு மனோஜ் ஆல் த பெஸ்ட். ஸோ இங்கே ஒரு தேர்ட் அம்பையர் டிசிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இம்ரான் ஷான் சொல்லியிருக்காரு சஞ்சுகாந்த் சூப்பர் பால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மணி சொல்லியிருக்காரு ஆல் தி பெஸ்ட் விவேக் அண்ட் செல்வான் டீம் யுனைடெட் 11. ஸோ தினேஷ் சொல்லியிருக்காரு மனோஜ் ஆல் த பெஸ்ட். ஸோ இங்கே ஒரு தேர்ட் அம்பையர் டிசிஷன் கேட்டிருக்காங்க. All right. It's a legal delivery.
அடுத்த பால் வந்து ஸ்விங் அண்ட் மிஸ். இட்ஸ் a dot ball. அருமையான ஒரு ஓவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஓவர் ஸ்பெசிஃபிக்காக பேட்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரன்ஸே கொடுக்கல பவுலர். ஸோ சஞ்சு பவுலிங்கில் edge and it's a wicket. Sound கேட்டிருந்தது. And one more big wicket. அந்த வகையில் wicket has been gone. One more big wicket for team United 11. A really big wicket. இந்த டோர்னமெண்ட்டுக்கு வருகை தந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மூர்த்தி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருங்கால எம்சி மூர்த்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என் அன்பு தம்பி வினோத் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ட் இப்போ ஸ்ட்ரைக் பண்ணி பேட்ஸ்மேன் உதய் டீம் ஐசிசிக்காக. It's a quicker one. It's a dot ball, legal delivery. So All Stars Cricket Club proudly presents a state level tennis ball tournament 2025. ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பார்த்தீங்கன்னா 3வது நாளில் இருக்கும். ஸோ ஃபைனல் டே ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். குவார்டர் ஃபைனல் 1 மேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ யுனைடெட் 11 vs ஐசிசி. ஸோ 4th ஓவர் அடுத்த பந்து ஷார்ட். ஸோ மிட் ஆனில் ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரே ஒரு சிங்கிள். ஸோ 4 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 21 டீம் 67 அப்படின்றது ஐசிசி பால் நம்பர் 1 அப்படி இருக்கும்போது சேசபிள் மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 67 அப்படின்றது மோர் தென் 100 மாதிரி ஒரு பெரிய நம்பராக மாறி இருக்கு. எக்ஸலன்ட் ஜாப் ஃப்ரம் டீம் யுனைடெட் 11 பவுலர்ஸ். ஸோ 4 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 21 ரன் விளாண்டுருக்காங்க டீம் ஐசிசி. minus 67. 46 runs from 12 deliveries. 46 ரன் தேவை 12 பந்துகளில். ஸோ 12 பால் பார்த்தீங்கன்னா 46 ரன் விளையாடணும். Big total. இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா இந்த மேட்சை ஜெயிக்கிறவங்க நல்ல செமிஃபைனல்ஸ் chance முதல் இருக்கு. அணியாக போவாங்க இந்த United டோர்னமெண்ட்டோட. 11 இந்த கேமை வின் பண்ணுறதுக்கு. அதே போல் ஈஸியாக எடுத்துக்கவும் கூடாது. 12க்கு 46. 5வது ஓவர் முதல் பந்து. ஸோ ஓவரில் பார்த்தீங்கன்னா சாண்டி 5th ஓவர் bowlingல முதல் பால். பவுலர் எடுத்துட்டாருங்க. சார் அருமையான ஒரு பந்து வச்சு போறாரு. இட்ஸ் டாட் பால். தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹடல் போடுறதா இப்பயே போட்டுருங்கண்ணா. நல்ல ஷாட். இங்க டைம் இருக்கா அப்படின்றத பார்க்கும்போது இருக்கும். அண்ட் இட்ஸ் a sixer. உதய் பேட்ல இருந்து 6 வருது. டீம் ஐசிசிக்காக பதிவு பண்றாருங்க. ஸோ 40 ரன் விளாட்னாங்க இன்னும் 10 பந்துகளில். ஸோ 10 balls 40 needed. அண்ட் பேக் டு ஸ்ட்ரைக் பார்க்குறோம். இட்டு போயிருக்காரு. டைம் இருக்கா அப்படின்றத பார்க்கும்பொழுது இல்லை. இட்ஸ் அ விக்கெட். குட் டேக். 6 போனதுக்கப்புறம் விக்கெட் எடுத்திருக்காரு டீம் யுனைடெட் 11க்காக சாண்டி. ஸோ அது உதய் விக்கெட் ஹஸ் பீன். அடுத்த பேட்ஸ்மேன் சுரேஷ் அவர்கள். Strike only batsman. Mr. 360 Suresh.
ஸோ ஆஃப் திசையில் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்காக ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். சிங்கிள். Swing and miss. It's a white signal. Sunscreen இருக்கு. It's a quick one. It's a dot ball. No, நானும் உங்கள் முத்து நான் சொல்றேன். இந்த ஷாட்டுக்கான ஒரு ட்ரை, பட் ஒரு ஓட்டங்கள் மட்டுமே கிடைக்கும். ஒரே ஒரு சிங்கிள். Score 30, end of 5. ஸோ 30 ரன் விளாண்டுருக்காங்க 5 ஓவருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பிரவீன் bowlingல 6வது ஓவர். அப் டு டெலிவரியில் யாக்காரில் அண்ட் பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் இட்ஸ் 4. இந்த பால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 11ஓட வெற்றி அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. 5 ball 33 runs பாசிபிளாக ஒரு நம்பர்ஸ். 5 ரெகுலர் டெலிவரிஸ், ஃபார்மாலிட்டி டெலிவரிஸ் தான் தேவைப்படுது பிரவீன் கிட்ட இருந்து. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு பஞ்ச் அண்ட் இட்ஸ் a boundary. லேட் கமிங், பட் இருந்தாலும் வந்து ஒரு கிளாஸியான ஒரு பஞ்ச் பாலா கிட்ட இருந்து. At 4 again. அடுத்த பால் ஒரு ஸ்விட்ச் இட் ஷாட், பட் ஒரு ஓட்டங்கள் கூட வாய்ப்பு இல்லை. ஒரு டாட் பால் மட்டுமே. ஆல்மோஸ்ட் மேட்ச் பிடிச்சாங்க டீம் யூனிட் 11. ஒரு கட்ரு வேரியேஷன், ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ பேட்டே வந்து ப்ரோக்கன் ஆகிருக்குங்க. ஸோ ஒரு சிங்கிள் வாய்ப்பு இல்லை. பேட் ப்ரோக்கன். ஷாட்டுக்கான ஒரு ட்ரை, பட் இட்ஸ் a quick around dot ball. ஸ்லோ ஃபுல் டாஸாக வந்திருக்கு. ஸோ இந்த மேட்சை வின் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் யூனிட் 11 வின் பண்ணி ஸோ முதல் அணியாக செமிஃபைனல்ஸுக்கு போகிறாங்க. வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஆட்லக்க தெரிவிச்சுக்கலாம். டீம் ஐசிசி இந்த மேட்சை லூஸ் பண்ணுறாங்க, பட் இந்த டோர்னமெண்ட்டில் டஃப் ஃபைட்டு கொடுத்து ஸோ இந்த லெவலுக்கு வந்தது ஒரு பிக் விஷயம். ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ இரண்டாவது போட்டி உங்களுக்காக குவார்டர் ஃபைனல்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு 11 சுதீஷ் லெவன். ஸோ மேட்ச் முதல் அணியாக அது போதும். டீம் யூனிட் 11க்கு
ஹலோ ஹலோ போதுண்ணா. நான் எலக்ட்ரிஷியன் தான்.